அடடே வா அடைக்கலம். என்ன இந்த பக்கம் ஆளையே பார்த்து வேற ரொம்ப நாளாச்சு. நானே உன்கிட்ட பேசலான் இருந்தேன். நீயே வந்துட்ட. வா வா வந்து உட்காரு வா. என்ன சௌரியமா நல்லா இருக்கியா? நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்ட்டு வந்துட்டு அப்படியே பேசிட்டு போகலான்னு வந்தேன். நீ வீட்டில் வேலை பெருசாக ஒன்றும் இல்லை பார்த்துக்க, அதான் வந்தேன். சரி அடைக்கலம். ஆமாம், என்ன பண்ணுறது, பொழுதே போக மாட்டேங்குது. விஷயம் கேள்விப்பட்டியா? நாட்டு நடப்பெல்லாம் பார்த்தியா நீ நியூஸில்? பார்த்தேன் சௌரியமா. பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க, சிலிண்டரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சிலிண்டர் வந்தப்பே என் மருமக ரொம்ப ஆடுவா. இப்போ சொல்லவா வேணும்? அப்படியா? சொல்லு சொல்லு, என்ன கதையாச்சு? என்ன பண்ணுறா உன் மருமவ? சமைக்கிறாளா இல்லை சுத்தமாக கடையில் வாங்க சொல்கிறாளா? ரெண்டுக்கும் நடுவில் இருக்கா சௌரியமா. சமைக்கிறேங்கிற பேரில் கஞ்சி சோறு டெய்லியும் போடுறா. ஒன்று ஊறுகாய் வைக்கிறா, இல்லைனா துவையில வைக்கிறா. ஏற்கனவே நான் வயசானவன், எனக்கு எப்படி அப்புறம் தெம்பு இருக்கும் பார்த்துக்க சொல்லு. சிலிண்டர் பிரச்சனை இது ஒரு சாக்கா போச்சுல்ல. சரி விடு, என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம். அதுக்கு பரவாயில்லையே, என் மருமக ஏதாவது குழம்பு வைக்கிறான். அது கேட்டால் சிலிண்டர் புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சத்த இன்னும் வரல அப்படிங்கிறா. என்ன கதைன்னு தெரில, ஆனால் நியூஸ்லேயும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் அடைக்கலம், அது உண்மையிலே அது பிரச்சனையில் தான் இருக்குது போல். என் மருமகளும் என்கிட்ட முன்னே அதை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. சரி என்ன பண்ணுறது, பெட்ரோல் டீசலுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு எல்லாம் இந்த பெட்ரோல்லாம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வைக்கிறாங்களாம்ல. ஆமாம், என் மகன் கூட அதான் சொல்லிகிட்டு இருந்தான். அதுவாக தான் இருக்குமோ விஷயம். ஆமாம், என் மருமகன் என்ன பண்ணுறா, ஏதாவது கல்யாணம் சோறாக செஞ்சிட்றா. புளி சோறு, தயிர் சோறு, லெமன் சோறு, எல்லாம் சாம்பார் சோறு, இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா. எவ்வளோ இங்கே அட்டகாசம். நம்மளாம் அந்த காலத்தில் 5-6 பிள்ளை குட்டிங்களை வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி அடுப்பில் தானே எல்லாம் செய்வோம். இல்லை சமையல், சாம்பார், ஏதாவது ஒரு பொரியல் கூட்டுன்னு வைப்போம். இது இல்லைன்னா இதில் வேற என்ன சொல்கிறது, மதியமும் சேர்ந்து சமைப்போம். நைட்டுக்குமே அத்தனை பேத்துக்கு நம்ம செஞ்சோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பாரேன் சமைக்க கஷ்டப்படுதுங்க. அப்படி சொல்ல முடியாது அடைக்கலாம், அதுவும் ஒரு பக்கத்து உண்மை தான். அந்த காலத்துலலாம் நம்ம வயவேலெல்லாம் பார்த்து நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. நம்ம சாப்பாடும் பார்த்துக்கேன், களி, கேவர்களி, கம்பங்களி அப்படி தான் சாப்பிட்டோம். இட்லி தோசைலாம் என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சாப்பிட்டோம். அப்போ நம்ம உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அதுவுமே ஒரு ரீசன் பார்த்துக்கேன். அதுவும் உண்மை தான். அந்த கால சாப்பாடுனா அந்த கால சாப்பாடு தான். நாட்டுக்கோழி அடித்து குழம்பு என்ன, மீனை பிடிச்சி வறுக்கிறது என்ன, டேஸ்ட் இந்த அம்மியில் அரைச்சி வைக்கிறதுலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் பார்த்துக்குங்க. இந்த காலத்தில் தான் வைக்கிதுங்களே, ஏதோ பொடியை போட்டு வைக்கிதுங்க, ஒன்றும் பிடிக்கவும் இல்லை, வாய்க்கும் நல்லா இல்லை. என்ன பண்ணுறது, பார்த்துக்குவோம். சரி சரி, மதிய நேரம் ஆயிடுச்சுலேருந்தே மருமக சாம்பார்லாம் வைக்கிறா, பொரியல்லாம் செய்வாளாட்டுக்கு. அப்போலாம் வறுக்கிறேன்னா ஒரு எட்டு சாப்பிட்டுட்டு போ அடைக்கலாம். அதுக்கப்புறம் பொழுது இறங்கி வீட்டுக்கு போவேன். பரவாயில்லையோ, மருமக கூட்டு பொரியல்லாம் எல்லாம் செய்யுதா? பரவாயில்ல. இந்த சாப்பிட்டுட்டே போகிறேன், ரொம்ப நாளாச்சு உன் சாப்பாடை சாப்பிட்டு. மருமகளே என்ன சமைச்சிட்டியா? என்னது, ஒரு மாமியாரே சமாளிக்க முடியாது, இல்லை 2 பேர் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. 2 வயசானவங்களை எப்படி சமாளிக்க போகிறேன் தெரியல. இதில் வேறு நம்ம மாமியார் மருமகளே எனக்கு பாடுபடுது. என்னென்னு போய் கேட்போம். வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கேன் சரசு, நீ எப்படி இருக்க? அத்தையெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறியா? வீட்டு வேலை நல்லா செய்கிறியா? நல்லா பார்த்துக்கிறேங்க அத்தை, நல்லா சமைக்கிறேன். இப்போ கூட பாருங்கள், சாம்பார் அப்பளம் எல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் ஒரு 8 சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பாக. நான் நல்லா செய்வேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. ஆமாம் அடைக்கலம், சரசு நல்லா செஞ்சுருக்கோம், நீ சாப்பிடு சரியா? சரி இன்றைக்கி உன் சாப்பாடை கண்டிப்பாக சாப்பிட்ற வேண்டியதான் பார்த்துக்க. என் மருமக போடுற கஞ்சி சோறு, புளி சோறு, லெமன் சொல்லி நாக்கு செத்து போச்சு. அது மருமக போகிறதுல நாக்கு செத்து போச்சா? இரு நாங்கள் பேசுகிறப்ப சொல்லி விட்றேன். சரசு போய் எங்கள் 2 பேத்துக்கு சாப்பாடு போட்டு அப்பளம்லாம் எடுத்துகிட்டு வாமா, சாப்பிட்றோம். அதான் மணி ஆச்சுல்ல. சரிங்க தேந்தி, இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அத்தை இந்தாங்க சாம்பார், சாம்பார் பண்ணிட்டேன், அப்புறமும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க திருப்தியா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அடைக்கலாம் பார்த்தியா, சாம்பார் வாசனையும் துக்குதே. மருமக சமையல் தான், நல்லா சாப்பிடு சரியா? அந்த அப்பளம் என்ன கொஞ்சம் கருவுன மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, இதை கேட்குறேன். சரசு என்ன அப்பளம் இப்படி கருவி இருக்குது? நல்லா தானே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா, அப்புறம் எப்படி இருக்குது ஓரம் கருப்பா? அத்தை எண்ணெய் விற்கிற வேலைக்கு எப்படி எண்ணெயெல்லாம் பிடிக்க முடியும்? கச்சா எண்ணெய் விலை விற்கிதுன்னு நியூஸில் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நியூஸ் டெய்லி காலையில் நீங்கள் தானே போடுறீங்க. என்ன மருமகளே சொல்கிற? பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தானே இல்லை நாங்கள், அது என்ன கச்சா எண்ணெய்னு வேறு நீ எது புதுசாக கதை விட்ற? எண்ணெயில் பொரிக்கணும்னா அப்போ கச்சா எண்ணெய் எல்லாம் ஒன்றும் தானே. எண்ணெய் தான் தரமே கிடைக்காது. அதனால் பாருங்கள், சாம்பாருக்கு நான் எண்ணெய் ஊற்றி தாளிக்கல, சும்மா பருப்பை போட்டு எல்லாத்தையும் தூள்லாம் போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் சாப்பிட்டா தெரியும். எண்ணெயுமே நான் சும்மா அப்படியே சுட்டு தான் கொண்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இனிமேல் எண்ணெயே புழங்கக்கூடாது. எப்போ கச்சா எண்ணெய் பிரச்சனைலாம் சரியாகுதோ அப்போ தான் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் பார்த்துக்கோங்க. என்ன சௌரியமா மருமக ஏதாவது சொல்லுது? அதுவும் பெட்ரோல் டீசல் தானே பிரச்சனைன்னு பார்த்தோம், எண்ணெயுமா பிரச்சனை? அப்படின்னா போய் என் மருமகள்கிட்ட உடனே சொல்லணும். நான் வேற தெரியல அடக்கலாம். ஆனால் சரசு சொன்னால் சரியாக தான் இருக்கும். சரி, ஏதோ நமக்கு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம், பார்த்துக்கலாம். சரசு என்ன பண்ணிகிட்ருக்க?
வா மாலாக்கா, இப்போ தான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன். இந்த மதிய சாப்பாடு செஞ்சேன், நான் சாப்பிட்டுருக்கேன். எங்கள் அத்தை அப்புறம் உங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க. அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் அடுத்த அதான் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சிருக்கேன். வா நீ சாப்பிடுவேன். எங்கள் அத்தை இங்கே வந்தாங்களா? ஐயோ, என்னை பற்றி என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. சரி வந்தால் வரேன் சரசு, வாசமாக இருக்கு, நல்லா சாப்பிட்டு வரேன் நானும். என்னக்கா உங்கள் அத்தை உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. என் மாமியார்ட்ட நானும் அங்கே தான் சமைச்சிருந்தேன். எங்கள் அதில் விழுந்துச்சு. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? வாய்ப்பே இல்லையே. அப்படி என்ன புகழ்ந்தாங்க சொல்லு பார்ப்போம். இந்த சிலிண்டர் பிரச்சனைனால நீங்கள் டெய்லியும் கஞ்சி சோறு, லெமன் சோறு, புளி சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு தான் போகிறீங்களா? அது தொட்டு கூட துவையிலெல்லாம் ஊறுகாய் தான் வைக்கிறீங்களாம்ல? அவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்கன்னு பெருமையாக பேசுகிறாங்க. சரசு நீ சொன்னதெல்லாம் உண்மை தான், நான் அப்படி தான் செய்கிறேன். ஆனால் சிக்கனமாக இருக்குன்னா சொல்லியிருக்கேன், வாய்ப்பில்லை. அப்படியா மாலாக்கா? அப்போ வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க? அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, சரியான கஞ்சி பீஸ் மாதிரி சிலிண்டர் வேறு இப்போ கிடைக்கலன்ட்டு அதையே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா, வாய்க்கே நல்லா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? என்ன மாலாக்கா நேரில் நின்று பார்த்த மாதிரி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறியே. எனக்கு தெரியாதா யார் எப்படி பேசுவாங்கன்னு. சரி விடு, அவங்க சொல்லதான் ஒரு பக்கத்து உண்மை தான். என்ன பண்ணுறது சரசு, சிலிண்டர் புக் பண்ணி 20 நாள் ஆச்சு, இன்னும் வரமாட்டேங்குது. அப்புறம் நம்ம சமாளிக்கணும்ல, கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான் அப்படி பண்ணுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, பார்த்துக்க. அது சரிக்கா. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அத்தையை பார்க்கவும் எங்கள் அத்தையை சாப்பிட சொன்னாங்க. கரெக்டாக நான் சமைச்சு முடிச்சிருந்தேன்னா சாப்பாடு கொடுத்தேன், சாம்பார் போட்டு அப்புறம் இந்த அப்பளத்தை சுட்டப்பளத்தை எடுத்து கொடுத்தேன். அதுக்கு ஒரு கமெண்ட்டுக்கு மாலாக்கா, ஏன் என்னவா இந்த சாப்பாட்டுக்கு என்னவா அதுக்கு? அப்பளத்தை நான் பொறிக்கிறேன் எங்கள் அத்தை சொல்கிறாங்க. நான் சொன்னேன் கச்சா எண்ணெய் விலைலாம் விலையேறிட்டு இருக்கு, அதனால இனிமேல் எண்ணெய் விலையேறும், எண்ணெய் கிடைக்காது, அதனால அன்ன வரைக்கும் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேங்க மாலாக்கா. என்ன சரசு சொல்கிற, பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தானே கச்சா என்னன்னு சொல்லுவாங்க, நீ என்ன சமைக்கிற நீ சேர்த்து சொல்கிற? அது நமக்கு தானே தெரியும், அவங்களுக்கு எங்கே தெரிய போது வயசான பாட்டிங்களுக்கு. அதான் சும்மா எடுத்து கதையை விட்டு 2 பேரும் முடிச்சுக்கிட்டே மூச்சு பார்த்துட்டு சாப்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி. அப்படிலாம் சொன்னால் தான் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. அதுவும் உண்மைதான் மாலாக்கா, நான் அதுக்கு தான் இப்படி ஒரு கதையை விட்டேன். இல்லைனா எண்ணெயிலே புழங்குவாங்க. என்னதான் இருந்தாலும் வயசாகிட்ட உடம்பை பார்த்துக்கணும்லக்கா. அதுவும் உண்மைதான். சரி சரசு, கொஞ்சம் சாப்பாடு கூட நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். பிள்ளைங்க வந்துடும், சாயந்தரம் ஆகிற போகுது. அப்புறம் இந்தாங்க மாலாக்கா சாப்பாடு, நிம்மதியாக சாப்பிடுங்க. குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். உங்கள் அத்தை எங்கள் அத்தையும் ரொம்ப நல்லா இருக்குனாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியல, நானும் நான் சாப்பிடல. நல்லா இருக்குது சரசு, நல்லா வாசமாக தான் வச்சிருக்கேன். ஆனால் என்ன ஊற்றி தாளிக்கலன்னு வேறு சொன்னால் பரவாயில்ல, நல்லா தானே இருக்குது. சரி சரிக்கா, சரி அப்படியே கொஞ்சம் ஓரளவு வந்துடுது சமையல், அதான் ஓரளவு செஞ்சுருக்கேன். சரி மாலாக்கா நீ சாப்பிடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.